டீ கதை ஒரு புது செட்டப்ல. டீ கதை. ஸோ என்ன செட்டப் புதுசாக இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. காசு கொடுத்து வாங்கலை. எங்கள் ஃப்ரெண்டு, எங்கள் பாஸ்டர், எங்கள் ப்ரோ, ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் அவர். நாங்கள் இங்கே வந்து முதல்ல பார்த்த ஒரு தமிழ் ஃப்ரெண்ட் அவர் தான். நம்ம இந்த மாதிரி பாட்காஸ்ட் மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறோம், நம்ம வீடியோவை பார்த்துட்டு ப்ரோ என்கிட்ட இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்த ஒரு செட்டப் தான் இது. முன்னாடி டீ கதை எபிசோடில் நம்ம சரவணனை பற்றி பேசணும். பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவில் கடைசியாக நான் சொல்லியிருந்தேன், ஹெல்ப் பண்ணுற விஷயம் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பேயிங் ஃபார்வர்ட் தான். அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போவோம், கோஸ் ஆன். ஆனால் இட் வில் கம் பேக். அந்த மாதிரி எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அந்த திரும்ப வந்த கதையை தான் நாங்கள் உங்ககிட்ட சொல்ல போகிறோம். ஒரு மாதிரி ஒரு வெக்ஸான சிச்சுவேஷன். வீட்டுக்குள்ளேயே இருந்து அதுவே ஒரு செப்பரேட் டிப்ரெஷன். இது இவங்க சொல்லுவாங்க வின்டர் டிப்ரெஷன் சொல்லுவாங்க இந்த ஊர்க்காரங்க. சும்மா கடைக்கு போயிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தர் எங்களை கூப்பிட்டு தமிழான்னு கேட்டு எங்களை அவங்களோட வீட்டு கெட் டுகெதருக்கு கூப்பிட்டாரு. அப்போ வந்து ஒருத்தரை பற்றி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேர் இதுதான், அவர் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்காரு, இதான் அவங்க நம்பரு, நீங்கள் அவரை போய் காண்டாக்ட் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். அவர் நம்பரை எனக்கு கொடுத்தாங்க, என் நம்பரையும் அவர் கொடுத்துருப்பாங்க போல். அவர் ஒரு மெசேஜ் ஒன்று வருது என் ஃபோனில், ரவீன் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க, நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். நான் கேட்டேன், என்னம்மா போகலாமான்ட்டு. எனக்கு போகிறதுக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி 10 டேஸில் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சிச்சுவேஷனில் இது நமக்கு வேணுமா, இன்னொருத்தவங்களை போய் மீட் பண்ணி அவங்க கூட ஃப்ரெண்டு பிடிச்சி என்ன பண்ண போகிறோம், அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். நான் வந்து இல்லை போகலாம், நம்ம சர்க்கிளை பெருசாகணும், ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம தான் ராஜன் மாதிரி சுற்றி நம்ம ஜனமாக இருப்பாங்க. அவ்வளோ ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு நம்ம இங்கே வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம டெவலப் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். நான் முடிவு பண்ணிட்டேன், போய் பார்த்து தான் ஆகணும். ஒரு ஃபியூ பிளாக்ஸ் தள்ளி தான் இருக்காங்க. நாங்கள் நடந்து போகிறோம், போயிட்டு நாக் பண்ணுறோம், கதவை திறக்கிறாரு ஒருத்தர், உள்ளே போகிறோம். அவர் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு, பிரவீன் எனக்கு தெரியுதா அப்படின்றாரு. எனக்கு யாருன்னே தெரில. அப்போ தான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. எங்களுக்கு சுத்தமாக அவரை ரியலைஸ் பண்ணலை. பட் அவர் ஒரு பேர் சொன்னார். அப்போ எங்களுக்கு எல்லாமே அப்படியே ஃப்ளாஷ்பேக் மாதிரி போச்சு. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பல்லாவரத்தில் ஒரு சர்ச்சுக்கு நாங்கள் போயிருந்தோம். நானும் எங்கள் அத்தை உட்காந்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸராக ஒரு யங் கப்பிள் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதில் அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப அப்செட்டாக, அவங்க ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு எங்கள் அத்தை வந்து, நீ வரியா நம்ம போயிட்டு அவங்க கிட்ட போய் பேசிட்டு வரலாம், அவங்க ரொம்ப சேடாக இருக்க மாதிரி இருக்கு, அவங்க என்னன்னு கேட்போம் அப்படின்னாங்க. எங்கள் அத்தை வந்து அவங்களும் அவுட் ஆஃப் த வே போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசுகிற டைப்பு அப்படிலாம் கிடையாது. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட பேசி, எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சுப்பா, நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது தான் அவங்க சொன்னாங்க, எனக்கு கேன்சர் டயக்னோஸ் ஆயிருக்கு. எங்கள் அத்தை வந்து அந்த டைமில் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறதும் சரி, அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டிங்கான வேர்ட்ஸ் சொல்கிறதும் சரி. ஆனால் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இந்த கப்பில் தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் அத்தை வந்து அவ்வளோ அவங்களுக்காக எல்லார்கிட்டையும் பேசி, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். அம்மா வந்து ப்ரேயர் பண்ணி கியூர் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஃபியூ வீக்ஸ் திரும்ப காணோம் அவங்கள. மம்மி ஃபோன் பண்ணி கேட்கவும், திரும்ப கேன்சர் வந்துருச்சு, ஸ்டேஜ் 4, ஃபியூ வீக்ஸ் தான் இருக்குது. கேன்சர் வந்து ஏன் ஒரு கொடூரமான நோய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு திரும்ப நம்மக்கிட்டேருந்து பறிச்சுக்கும் கேன்சர். ஸோ அப்படி வந்தோடனே அவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் உடஞ்சிட்டாங்க. திரும்பவும் ப்ரேயர் பண்ணோம். ஆனால் ஒரு ஃபியூ வீக்ஸில் அவங்க இறந்துட்டாங்க. அதோட அவங்க கான்டாக்ட் எங்களுக்கு வி லாஸ் கான்டாக்ட். ஸோ இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்டு 7 இயர்ஸ் லேட்டர் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இங்கே நாங்கள் மீட் பண்ணது. எப்படின்னா எங்களுக்கு தெரியல, ஸ்மால் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி திடீர்னு அவரை மீட் பண்ணோம். அது ஒரு மாதிரி அமைஞ்சது. அவர் இத்தகைக்கும் ஃபியூ பிளாக்ஸ் அவே ஃப்ரம் அவர் ஹவுஸ் தான். இப்போ திரும்பவும் ஒரு ரீமேரேஜ் ஆகி ஒரு அழகான 2 குழந்தைங்க இருக்குது. அவர் நிறைய கான் த்ரூ பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஆனால் நாங்கள் திரும்ப அவரை இப்படி பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எவ்வளோ ஒரு சிச்சுவேஷனை தாண்டி அவர் வந்திருப்பாரு. அவர் வந்து ஆக்சுவலாக அம்மாவுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு. நான் அப்புறம் வீடியோ கால் பண்ணி அம்மாவுக்கு காட்டினேன். அவர் என்னை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அவர் கார் முதற்கொண்டு அவர் தான் கூட்டிகிட்டு போய் வாங்க வச்சு, ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அது நம்மளுக்கு தான் திரும்ப வரணும்னு கிடையாது, நம்ம பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்கு அப்படி வர வாய்ப்பு இருக்குது. இதுதான் அந்த ரிப்பிள் எஃபெக்ட். இத்தனை வருஷம் கழிச்சு, இத்தனை கண்டங்கள் தாண்டி, கடல் தாண்டி இது நடக்கும்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. எப்படி ஆயிடுச்சுன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை தாண்டி போயிடலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத பீப்புள, நம்ம எதிர்பார்க்காத சிச்சுவேஷன்ல நம்மளை பார்க்கும்போது, என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை தாண்டி போயிடலாம். நமக்கு அந்த ஃபெய்த் வந்துச்சு அந்த டைம்ல. அது வந்து அந்த எப்படி சொல்றதுன்னே தெரியல, அவ்வளோ ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா, எங்களுக்கு ஒரு நாள் காரு, இந்த மாதிரி காரு எல்லாம் ஓகே, வேலைலாம் கிடச்சிருச்சு, திரும்ப எங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சு, ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு, சரி ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னும் போது அவரே வந்து எங்களை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கார் ஷோரூம் கூப்பிட்டு போயிட்டு அவரே பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல கார் எடுக்க பிக் பண்ணவும் அப்போ ஹெல்ப் பண்ணார். நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னா
அந்த ஹெல்ப்பு ஏதோ ஒரு மூலியமா நம்மளுக்கு திரும்ப வரும். நம்மளுக்கு அது வரலனாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு அது உதவியாக